இது அம்மன் சன்னதி. இந்த கட்டுமானங்கள் எல்லாம் பழையது தான். எல்லாம் பூச்சி சிமெண்ட் பூச்சாக தான் இருக்குது. ஆனால் கருங்கல் எல்லாமே. நான் வந்ததற்கான பதிவு தான் அது. நல்லாவே இருக்குது. ஆனால் வெயில் நேரம், செம வெயில். இதுதான் மெயின். இதுவெல்லாம் கட்டியிருக்காங்க. ரவுண்ட் அடிக்கலாம். 1000 years ஓல்டுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. துர்கை அது இதுன்னு பழைய சன்னதிகள் இருக்குது. ஒரு சன்னதி இருக்குது, விளக்கு ஏற்றிருக்காங்க. இது உள்ள பல சன்னதிகள் இருக்கும். இந்த கட்டுமானங்கள்லாம் நல்லா இருக்குது. உண்மையிலே சிறப்பானது. இது லிங்கோத்பர். லிங்கத்திலிருந்து சிவன் வெளிப்பட்டார் என்பது தான் அவர்களுடைய கூற்று. நிறைய வச்சுருக்காங்க. பழைய கோயில் தான், பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது. ஆனால் கால் சுடுது. இங்கே தட்சிணாமூர்த்தி வச்சுருக்காரு. பெரிய கோயில் தான், சின்ன கோயிலில் கொஞ்சம் சற்று பெரிய கோயில் தான். இந்த வேலைப்பாடுகள்லாம் நல்லாவே இருக்குது. நான் வந்ததற்கு வீண் போகவில்லை. மிக மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சுடுது. ஆனால் எல்லாம் இது போட்டிருக்காங்க. எது போட்டிருக்காங்க? இது ஒரு வாசல். இதெல்லாம் கிரானைட்டு தான். மேலே சன்னதிகள் இருக்குது. இது ஒரு நுழைவாயில். இது செருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் போயிடலாம். இது இருக்குது. பல சன்னதிகள் உள்ளே இருக்குது. இதெல்லாம் இது தான், கல்லுனால் பட்டது தான். இது அதுதான். நந்தீஸ்வரர் இருக்கார். உள்ள பல சன்னதிகள் இருக்குது. ஸோ ஹாப்பி வந்ததுக்கு. வழியெல்லாம் வச்சுருக்காங்க. ரைட்.